Good afternoon students. இப்போ நம்ம சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சயின்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். சயின்ஸ் நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ்னு பிரிக்கலாம். 4 பார்ட் இருக்குது அதில். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிசிக்கல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி அதை ரெண்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு 12 லெசன்ஸில். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மெஷர்மெண்ட். ஓகே, ஃபிசிக்ஸ்னாவே மெஷர்மெண்ட் தான். எந்த வேல்யூ வேணால் டிஸ்டன்ஸு, லென்த்து, ஏரியா, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணுறது, ஆல்டிடியூடு, டெப்த்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது தான் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ். நம்ம பார்க்க போகிற ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்து இப்போ நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் மெக்கானிக்ஸ் ஃபிசிக்ஸே இல்லை, எந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ மெக்கானிக்ஸில் மொத்தம் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன் இஸ் ஸ்டாட்டிக்ஸ், அனதர் ஒன் இஸ் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட். எந்த ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கோ அதனோட ப்ராப்பர்ட்டியை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் மீன்ஸ் மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதை டைனமிக்ஸை பொறுத்து, அதனோட மோஷனை பொறுத்து நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். கைன்மேட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ். கைன்மேட்டிக்ஸ் வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கைன்மேட்டிக்ஸில் வைப்போம். ஸோ எது ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுறதோ அதை கைனெட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம வைப்போம். நெக்ஸ்ட்டு மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸ் நிறைய இருக்குது. அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், பயோ ஃபிசிக்ஸ், ஜியோ ஃபிசிக்ஸ், நிறைய இருக்குது மாடர்ன் ஃபிசிக்ஸில். நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் யாருன்னா கலீலியோ கலீலி. நிறைய பேர் இருக்காங்க. சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, கலீலியோ கலீலி. பட் இப்போ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ் யாருன்னா கலீலியோ கலீலி தான். நெக்ஸ்ட்டு மதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து மேடம் மேரி கியூரி. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம், லா ஆஃப் மோஷன். இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ ஃபஸ்ட் நம்ம லா ஆஃப் மோஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் டைரெக்டாகவே நம்ம மோஷனுக்கு போயிட முடியாது. ஸோ பிஃபோர் அது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மோஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்? ஸோ வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக வந்து மூவ் ஆகாது. ஸோ அப்போ நம்ம மோஷனை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸை பற்றி படிக்கணும். வாட் இஸ் மீன் பை ஃபோர்ஸ்? Force is an external agency or external effort to move or push or pull of an object அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. மொத்தம் 4 ஃபோர்ஸஸ், ஜென்ரலாக 4 ஃபோர்ஸஸ். ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல். another one is electromagnetic force, electromagnetic. Weak nuclear force, strong nuclear force. ஸோ இந்த 4 ஃபோர்ஸஸை நம்ம ஜென்ரலாக வச்சு தான் நம்ம வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு, பேரலல் ஃபோர்ஸு, அன்பேரலல் ஃபோர்ஸு, ஸோ நிறையா பிரிப்போம். பட் பேசிக் இந்த 4 தான். இந்த 4 ஃபோர்ஸில் ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ் எதுனா அது கண்டிப்பாக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான். வெரி வீக் ஃபோர்ஸ். அது நம்ம மேலே ஆக்ட் ஆகிறதுல நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. நம்ம மேலே ஆக்ட் ஆகிறது கூட நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கானது எது அப்படின்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். ஓகே, இதுதான் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு லா சொன்னவ யார் அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன், லைக் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். செகண்ட் சொன்னவர் யார் அப்படின்னா கலீலியோ கலீலி. இந்த கலீலியோ கலீலி என்ன சொன்னார் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட், ஃபோர்ஸ் இஸ் not required to maintain motion அப்படின்னு சொன்னார். அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட். அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது, மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம அது ரெஸ்ட்டு கொண்டு வரதோ இல்லை திருப்பம் அது மூவ்மெண்ட்லேயே இருக்கிறது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கவே தேவையில்லை, எக்ஸ்டர்னல் ஏஜென்சி நம்ம கொடுக்கவே தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அவர். ஆக்சுவலாக அவரோட கான்செப்ட் அதுக்கப்புறம் அவரோட
அவரோட சார் அரிஸ்டாட்டில் வந்து ரெக்டிஃபை பண்ணுவார். இந்த கலீலியோ கலீலி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் பற்றி ஏரோட ரெசிஸ்டன்ஸ் பற்றி சர்ச் பண்ணுறதுக்காக பைசா டவர் மேலே ஏறி நின்று ஒரு ஸ்டோன், ஒரு ஹெவி ஸ்டோனும் ஒரு லைட் வெயிட் பேப்பரும் ட்ராப் பண்ணுவார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து ஹெவி வெயிட் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு கீழே விழுந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அது கீழே விழுந்த உடனே ஏன் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கிறது கூட தான் ஃபஸ்ட்டு கீழே விழுது, ஏன் பேப்பர் வந்து லைட் வெயிட் வந்து ஏன் கீழே விழல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். ஸோ அப்போ தான் அவர் என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் ஏர், அதாவது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அதாவது வேக்கமில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேம் டைமில் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஸ்டோன் அண்ட் பேப்பர் ரெண்டுமே சேம் ஹைட்டில் இருந்து நம்ம ட்ராப் பண்ண சொல்ல சேம் டைமில் கீழே வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ கலீலி வந்து ஃபோர்ஸ்க்கான டெஃபினிஷனை கொடுப்பாரு. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். தெர் ஆர் 2 types ஆஃப் ஃபோர்ஸஸ். உங்கள் புக்கில் மொத்தம் 2 கொடுத்துருக்கான். ஒன் இஸ் லைக் parallel ஃபோர்ஸ். லைக் parallel ஃபோர்ஸ் இதுலேயே இருக்குடா. லைக் மீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே டைரக்ஷனில் போகும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா மிஸ் அப்படின்னா அதனோட மேக்னிடியூட் வேறவா இருக்கும். ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட். மேக்னிடியூட் மீன்ஸ் வேல்யூ, மதிப்பு, நம்பர் 40, 50, 10 அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட், பட் போத் ஆர் ஆக்ட் இன் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் எப்படி மிஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போது 40 நியூட்டன் வெயிட் இருக்குது, ஒரு அயன் ஸ்பியர் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 20 நியூட்டன் இருக்குது. சேம், ரெண்டுமே ஃபோர்ஸோட வேல்யூ தான். ஓகே, 40 இதுதான் மேக்னிடியூட், இந்த 20 இதுதான் மேக்னிடியூட் இல்லையா. நம்ம என்ன சொல்லிட்டோம், லைக் parallel ஃபோர்ஸ். லைக்னு ஒரே மாதிரி, யூ ஆர் ஜஸ்ட் லைக் மீ சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இது 40 நியூட்டன், அப்போ இதுக்கு லார்ஜர் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது 20, அதை விட என்ன பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து லைக் ஃபோர்ஸஸ். அப்போ ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்காதா மிஸ்? கண்டிப்பாக இருக்கும், ஈக்குவல் மேக்னிடியூடும் இருக்கும். நம்மளோட ஒரே கான்செப்ட் என்ன, மேக்னிடியூட் ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவல் இல்லாமல் அன்ஈக்குவல் மேக்னிடியூடாக இருந்தாலும் ரெண்டுமே சேம் டைரக்ஷனுக்கு போனால் அது லைக் parallel ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இதுக்கு ஆப்போசிட் அப்படி அன்லைக் parallel ஃபோர்ஸ். அன்லைக் parallel ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே நம்ம மாற்றிக்கணும்டா. ஓகே, சேம் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூடாக இருந்தாலும் போத் ஆர் ஆக்ட்ஸ் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, வேறு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறது தான் அன்லைக் parallel ஃபோர்ஸஸ். மொத்தம் 2 ஃபோர்ஸ் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கேரக்டர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். Resultant force means total force or net force act on an object. F net or total எப்படி வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லைக் ஃபோர்ஸஸ், இந்த அன்லைக் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ண சொல்ல என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் +Qன்ற ஒரு சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் இது F1 நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இது F2, இது F3, இது F4. ஸோ மொத்தம் 4 ஃபோர்ஸஸ் வந்து ஒரே சார்ஜ் மேலே ஒரே பால் மேலே ஆக்ட் ஆக சொல்ல அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா F net which is equal to F1 + F2 + F3 + F4. இப்படி தான் இருக்கும் அதனோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ. ஸோ 4 ஃபோர்ஸும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ண சொல்ல என்ன கிடைக்குதோ ஸோ எல்லா ஃபோர்ஸும் ஆட் பண்ணி வர நம்ம சம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா F net. அதாவது நம்ம இதை சிங்கிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைக் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். சரி, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம லைக் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது.
F1 F2 acts on same direction. ஸோ இது மாதிரி லைக் ஃபோர்ஸஸ் ஆட் ஆக சொல்ல இது மேலே ஆட் ஆகிற டோட்டல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F net which is equal to the sum of individual forces F1 plus F2. இதை தான் நம்ம லைக் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அன்லைக் ஃபோர்ஸ். Unlike forces, equal or unequal magnitude but both forces acts in opposite direction is called unlike force. Same rectangular surface எடுத்துக்கிறோம். Equal in magnitude but opposite in direction F1 F2. So total net force, resultant force F net which is equal to F net which is equal to F1 இந்த direction போகுது. ஸோ ஆப்போசிட் directionன்றதால நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம். F2 here F1 greater than F2. இதனோட மேக்னிடியூட் F2 வந்து F1 விட ரொம்ப கம்மி. ஓகே, F1 தான் ரொம்ப மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் rectangular surface. F net is equal to F2 minus F1. F2 greater than F1. Okay, so இதான் unlike force. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம், இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே வரோம். லாஸ் ஆஃப் மோஷன். நம்மளோட ஃபர்ஸ்ட் லா இனர்ஷியா. Inertia means standard. Inertia-கான definition என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, the inability of an object to change its state or of rest or of motion unless it is compelled to change an applied unbalanced force. அதாவது வந்து ஒரு ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோர், ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா, ஸோ அது மேலே அது ரெஸ்ட்டில் இருக்கும், மூமெண்ட்டில் இருக்கும், மோஷனில் இருக்கும், எப்படி இருந்தாலும் வித்தவுட் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதுக்கு கொடுக்குற வரைக்கும் அது தன்னோட ரெஸ்ட்டையோ தன்னோட மோஷன், ஒரு ரோலிங் பால், அது என்ன பண்ணாதுன்னா மாற்றிக்காது. ஸ்டாண்டர்டாக இருந்தோம் அதனோட ஸ்டேட்லேயே. கேன் பி ரெஸ்ட் ஆர் இட் கேன் பி மூவ், எப்படி வேணா இருக்கலாம், பட் அதனோட ஸ்டேட்லேயே அது இருந்துடும். ஸோ அதான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ there are 3 types of inertia. First one is inertia at rest. Rest, the inability of an object to change its rest. அதனோட ரெஸ்ட் அதால் மாற்றிக்க முடியாது. அதுக்கு வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கேரம் போர்ட் காயின் சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதை காயின் ஹிட் பண்ண சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து எந்த காயின் டச் ஆகுதோ அது மட்டும்தான் மூவ் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற காயின்லாம் டவுன்வர்ட்ஸில் தான் மூவ் ஆகும். பிகாஸ் அதனோட ரெஸ்ட்டு அதால் மாற்றிக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா அது டவுன்வர்ட்ஸில் வந்து மூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. பிளானட் சொல்லலாம், எர்த்தோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சாதாரண இப்போ ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா திடீர்னு பஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா திடீர்னு சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி விழுவோம். பிகாஸ் அது வரைக்கும் நம்ம மோஷனில் இருந்துட்டோம். திடீர்னு அந்த ரெஸ்ட்டுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணுவோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இனர்ஷியா ஆஃப் மோஷன், ரெசிஸ்டன்ஸ் மோஷன். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். சேம் அதே தான். அது ஒரு காரில் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம், நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெஃப்ட் டர்ன் நம்ம இப்படி டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா காரில் நம்ம இந்த சைடு திரும்ப சொல்ல இதனோட நம்ம விண்டோ கிட்ட வந்து கீழே வந்து சாயிற மாதிரி இருக்கும். இதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். த இனபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா லீனியர் மொமெண்டம். மொமெண்டம் அப்படின்னாவே அதுக்கான சிம்பிள் P.
ஃபிசிக்ஸில் நம்ம ஒன்றொன்றுத்துக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. மொமெண்டம்க்கு நம்ம பீன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எங்கே இந்த மிஸ் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா அதுக்கு எஸ்ஐ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எஸ்ஐ மீன்ஸ் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் யார் என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணோம், எப்படி ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணோம், லென்த் எப்படி மெஷர் பண்ணோம், பிரெத் எப்படி மெஷர் பண்ணோம், மாஸ் எப்படி மெஷர் பண்ணோம் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இவங்க மொத்தம் 3 சிஸ்டம் கொடுத்தாங்க. ஒன் இஸ் எஃபிஎஸ், அனதர் ஒன் இஸ் சிஜிஎஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எம்கேஎஸ். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் எம்கேஎஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். எஃபிஎஸ் மீன்ஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட். CGS means centimeter gram second, and third one is meter kilogram second. இந்த சிஸ்டம் தான் எம்கேஎஸ் சிஸ்டம் தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்க கொடுக்குற சிம்பிள்ஸ் யூனிட்ஸ் அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மொமெண்டம்கான சிம்பிள் பீன்னு பார்த்துட்டோம். மொமெண்டம் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி பிகாஸ் இது லீனியர் மொமெண்டம். சப்போஸ் வேறு ஏதாவது மொமெண்டமாக இருந்தால் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுத்துடலாம். ஓகே, ஸோ மொமெண்டம் அப்படின்றது இட்ஸ் அ மோட்டிவேஷன் கேரக்டர். மொமெண்டம் மீன்ஸ் மோட்டிவேஷன், அதாவது தள்ளி விடுறது. ஓகே, அதாவது தமிழ் வந்து உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். மாஸ் மீன்ஸ் நம்மளுக்கே தெரியும், வெயிட் 40 கிலோகிராம் 50 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டி மீன்ஸ் ஸ்பீட் வித் கன்சிடரிங் டைரக்ஷன். ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் நீ போகிற, 50 கிலோமீட்டர் போறியா, 60 km/h போறியா, ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதா ஸ்பீட். ஸோ இந்த மொமெண்டம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஒரு மனுஷனோட அதாவது மாஸ் அவனோட வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். மிஸ் இப்போ ஒருத்தர் ரெஸ்ட்டில் இருக்கா மிஸ், அப்போ அவனுக்கு மொமெண்டம் இருக்குமா மிஸ் அப்படின்னா அவனுக்கு 0வாக இருக்கும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல், நம்ம ஒரு பாறை ஸ்டோன் எது வேணால் எடுத்துக்கலாம், அதுக்கு மாஸ் இருக்குது ஒரு 10 kgன்னு வச்சுக்குவோம். அதுக்கு வெலாசிட்டி இல்லை பிகாஸ் அது ரெஸ்ட்டில் இருக்குது, 0. ஏதாவது ஒரு நம்பர் நம்ம 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், அந்த வேல்யூவும் 0 ஆகிடும். அப்போ அதனோட மொமெண்டம் வந்து 0. ஓகே, மொமெண்டம் ஃபார் மாசிவ் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டமும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதால கண்டிப்பாக மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஸோ இந்த மொமெண்டம்கான யூனிட் என்ன மிஸ் அப்படின்னா ஃபார்முலாலேருந்து நம்ம சொல்லிடலாம். P which is equal to மாஸோட யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டியோட யூனிட் ms⁻⁻1. தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ இந்த மொமெண்டம் அப்படின்ற இந்த பிரின்சிபலை வச்சு மொத்தம் 2 ஃபோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கப்பிள். இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒன்று தான் இருக்கும். axis of rotation. அது எப்படி மிஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ஸ்டோன் என்ன பண்ணுறோம், ஒரு த்ரெட்டில் கயிறில் கட்டிகிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே சுத்த சொல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அது சுத்த சொல்ல ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் அது கிரியேட் பண்ணும். ஸோ ஒரே ஆக்சிஸை சென்டராக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டோனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, இதான் ஒரே ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார் கப்பிள் அப்படின்னா தெர் ஆர் 2 பாயிண்ட் ஆர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். எப்படின்னா இங்கே இருக்கும் கப்பிள் மீன்ஸ் பேர் 2 இருக்கும். One is clockwise direction, another one is anti-clockwise direction. Clockwise, anti-clockwise என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு கிளாக் 12லேருந்து 1, 2 அது மாதிரி மூவ் ஆனால் அது clockwise direction. இப்படி ஆப்போசிட்டில் மூவ் ஆனால் அது anti-clockwise direction. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்படி மூவ் ஆகுது, ஸோ கண்டிப்பாக இப்படி வரும். ஸோ அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா anti-clockwise direction. ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு நம்மளோட எர்த்தை சொல்லலாம். எர்த் அது தானே தன்னோட அச்சிலேருந்து சுற்றிக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் எர்த் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிளானட்ஸ் ரெவால்விங் அரவுண்ட் சன். பிளானட்ஸ் ரெவால்விங் அரவுண்ட் சன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கப்பிளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குமா. கியர்
நம்ம காரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கியர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சீசா. நெக்ஸ்ட்டு பென் கேப். நெக்ஸ்ட்டு வாட்டர் டேப் கேப். இது எல்லாமே கப்பல் தான். ஸோ வித்தவுட் கப்பல் நம்ம ஓப்பனும் பண்ண முடியாது, க்ளோஸும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதான் மொமெண்ட்ஸ் நம்ம சொல்வோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க். டார்க் இஸ் நத்திங் பட் ரொட்டேட்டிங் கேரக்டர். அதான் திருப்புறது. வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கதவு இருக்குது அப்படின்னா, நம்மளோட டோர் இருக்குன்னா அந்த டோரில் ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஓப்பன் பண்ண சொல்லி இதான் நம்மளோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதான் நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு ஆக்சிஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்க் அப்படின்னு சொல்லுவோம். டார்க்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பு விசை. ரொட்டேட் பண்ணோம், எந்த டேரக்ஷனில் வேணால் எப்படி வேணால் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த டார்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் டவ். இது வந்து க்ரீக் ஆல்ஃபபெட். இதை நம்ம டவுன்னு சொல்லுவோம். டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப் மீன்ஸ் ஃபோர்ஸ், டி மீன்ஸ் டிஸ்டன்ஸ். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அது கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதோட யூனிட் வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்க்கான யூனிட் நியூட்டன், பிகாஸ் அது சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. டிஸ்டன்ஸ்க்கான யூனிட் மீட்டர். ஓகே, ஸோ இதான் அதனோட யூனிட். ஃபார் சிஜிஎஸ் சிஸ்டம், ஃபார் சப்போஸ் நம்ம சிஜிஎஸ் சிஸ்டம் எடுத்துக்கிறோம், சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டவ் விச் இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபோர்ஸ்க்கான யூனிட் நியூட்டன் தான். ஓகே, பட் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிராம் யூனிவர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிராம் ஆர் கிராம் யூனிவர்ஸ் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். Very simple principle of moments. Okay, principle of moments நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு moment of force தெரிஞ்சாவே நம்மளுக்கு principle of moments தெரிஞ்ச மாதிரி தான். Because moment of force or torque which is equal to F into D. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பிரின்சிபல் அப்படின்னா பிஃபோர் ரியாக்ஷன், ஆஃப்டர் ரியாக்ஷன், ஆர் பிஃபோர் கிளாக்வைஸ் மூமெண்ட், ஆஃப்டர் ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட். ஸோ அப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பல் நான் கன்சிடர் பண்ண சொன்னேன். ஸோ கப்பலுக்கு தெர் ஆர் 2 axes ஆஃப் ரொட்டேஷன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் F1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, F2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணும், இந்த டேரக்ஷனில், இது ஆப்போசிட் டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா F1 which is equal to F2 எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். there is no change because equal in magnitude. ஓகே, ரெண்டுமே ஒரே மேக்னிடியூடாக இருக்குது, ஒரே டேரக்ஷனில் தான் கடைசி வரை ஆக்ட் ஆகுது. ஆக்சிஸ் மாறாது, ஒரே டேரக்ஷனில் தான் கடைசி வரை ஆக்ட் ஆக போகுது. அப்போ F1 ஈக்குவல் டு F2. ஸோ இப்போ ஏன் நம்ம F1 மட்டும் நம்ம போடுறோம், ஆல்ரெடி நம்ம பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் சொன்னதால் F1 into D1 which is equal to F2 into D2. The sum of clockwise moment which is equal to the sum of anti-clockwise moment is called principle of moments. ஸோ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும். ஸோ அல்லது நம்ம கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறதா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். நான் முடிச்சிடுறேன். வெயிட். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ், மதர் ஆஃப் ஃபிசிக்ஸ், தன்னோட பிரான்ச்சஸ்ஸு. நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு யூனிட் வந்து லா ஆஃப் மோஷன். ஸோ மோஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். எத்தனை ஃபோர்ஸ், பேசிக் ஃபோர்ஸஸ் என்ன இருக்குது, கான்டாக்ட் ஃபோர்ஸு, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். வித்தவுட் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம மெக்கானிக்ஸ்ன்ற ஒரு பிரான்ச்சை நம்ம கிரியேட் பண்ணோம். மெக்கானிக்ஸில் ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ் அப்படின்னு 2 பிரான்ச் இருக்குது. ஸோ டைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், லாஸை டிரைவ் பண்ணோம். லாஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம இனர்ஷியா, நம்மளோட நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவே லா ஆஃப் இனர்ஷியா தான். ஓகே, நம்ம அது நெக்ஸ்ட்டு நம்ம 3 லாஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த இனர்ஷியா அதனோட 3 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் அதனோட 2 டைப்ஸ் பார்த்தோம். parallel ஃபோர்ஸ், அன்பேரலல் ஃபோர்ஸ், லைக் ஃபோர்ஸ், அன்லைக் ஃபோர்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸு, நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு, டார்க், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். தட்ஸ் ஆல்.